தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வாய்ப்பு என்பதை பல இடங்கள்ல நீங்க இழந்திருப்பீங்க. ஆனா அந்த வாய்ப்புகள் மறுபடியும் உங்களை தேடி வரும் என்று எத்தனையோ தடவைகள் நீங்க யோசித்து பார்த்திருப்பீங்க. ஆனால் அது மீண்டும் உங்களை தேடி வந்திருக்காது. அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு உங்களை அது பிரச்சனையிலும் தேவையில்லாத மன வருத்தத்திலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது உங்களை உருவாக்கியிருக்கும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்ட தடைகளினால் உங்களின் வாழ்வையே மாற்றியமைக்கக்கூடிய நீங்கள் பல வருடங்களாக காத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு இறுதி நொடியில் உங்களை விட்டு பறிப்போகவோ ஆரம்பிக்கும். ஆனால் அந்த ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்துல தெரியாது. போக போக நாட்களும் காலங்களும் போக போக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அது என்ன தெரியுமா? எல்லா விதமான தகுதியும் எனக்கு இருக்கு, எல்லா விதமான தகுதியும் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய சதியாலையோ அல்லது துரதிருஷ்டத்தாலேயோ அந்த ஒரு வாய்ப்பு வேறொருவர் கைக்கு செல்லப்பட்டிருக்கும். ஆனா உங்களுக்குள்ள திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை எப்படி நம்ம சரியா பயன்படுத்தணும், யாரிடம் போய் நம்ம எப்படி காட்டினா எந்த அளவுக்கு அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் நீங்கள் வெளியில் சொல்ல தெரியாமலும், யாரை பிடித்தால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும் என்று எதுவுமே தெரியாம மற்றவங்களை நம்பி இல்லாம நீங்க உங்களை மட்டுமே நம்பி இருந்திருப்பீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு தவறாகவே காலங்கள் போக போக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நமக்குன்னு உதவி செய்யக்கூடிய பெற்றோர்களோ உறவினர்களோ நண்பர்களோ யாராவது ஒருவர் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய திறமையை வைத்து இப்ப எங்கேயோ போயிருக்கும் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள நீங்க யோசித்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது எதுவுமே ஏற்படலை. சின்ன சின்ன சதிகளும் துரதிருஷ்ட வசங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களுக்குன்னு எழுதி வைத்த சில விஷயங்கள் கூட மற்றவங்களை தேடி போயிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் விதித்து கொண்டுமே தாங்க இருக்கும். இலக்கின் மிக அருகில் சென்றுவிட்டு வெற்றி கோட்டை தொடக்கூடிய நேரத்தில் விழுந்த அந்த ஒரு அடிகளும் உங்களுடைய அத்தனை நம்பிக்கைகளையும் கோட்டையாக கட்டிய கனவுகளையும் ஒரே நாளில் நொறுக்கி காட்டியது. ஆனால் நீங்கள் இணைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ஒரு வாய்ப்பு இழப்பு ஏற்பட்டு என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்கள் கூட மற்றவனுக்கு கைமாற்றப்படும். அது மட்டும் இல்லாம எனக்குன்னு சில இலக்குகள் இருந்திருக்கும். அதை நான் அடைந்து விடுவேன் என்று நினைக்கும் பொழுது அதுக்கு இவ்வளவு தடைகள் ஏற்படுமா என்றெல்லாம் நீங்க மனதுக்குள்ள நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களுடைய கண்களுக்கு நாட்கள் அருகில் வர வர உங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இரண்டாவதா மன அழுத்தம். ராசிநாதன் குருவின் பலவீனத்தாலும் 5ஆம் வீட்டில் ராகுவின் ஆதிக்கத்தாலும் நீங்கள் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. வெளியில் பார்க்கும்போது தர்மவானை போல சிரித்த முகத்தோடு கவலையே இல்லாத மனிதரை போல பலம் வந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு எரிமலையை வெடித்து கொண்டிருக்கும் உங்களுடைய மனதுக்குள்ள. ஆனா அந்த எரிமலை உங்களுக்கு வெளியில எப்போதுமே தெரியாது. உள்ளுக்குள்ள மட்டுமே தாங்க அதை வெடித்து கொண்டே தங்க இருக்கும். தேவையற்ற பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்தும் உங்களுடைய மனதை வாட்டி வதைத்து கொண்டுமே தான் இருக்கும். இரவில் தூக்கமில்லாமலும் யாரிடமும் உங்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமலும் உள்ளுக்குள்ளேயே புதைத்து வைத்த அந்த ஒரு பாரங்கள் உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கும். ஆனா நீங்க யாரிடமும் எதை பற்றியும் வெளியில் போய் கூற மாட்டீங்க. வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குள்ள என்ன நடந்தது, இப்படிப்பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்தது என்று எதையுமே நீங்கள் மனதுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளவே மாட்டீங்க. எல்லாத்தையும் நீங்க மனதுக்குள்ள மட்டும்தான் வைப்பீங்க. எதையுமே வெளியில் போய் யாரிடமாவது கூட்டி சொல்லி அழுகணும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதுக்குள்ள கிடையவே கிடையாது. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் மறக்க முடியாத சில நினைவுகளும் மறக்க முடியாத சில சதிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைவுக்கு வந்து கொண்டுமே தாங்க இருக்கும். இறுதியா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய கனவுகளுக்குள் ஒரு தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும். தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே பெரிய கனவுகளையும் பரந்த சிந்தனைகளையுமே கொண்ட ஒரு மனிதர்கள். ஆனால் உங்களின் பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானமான கிரகங்களின் வக்ர ஓட்டத்தால் உங்களின் லட்சிய கனவுகள் அனைத்தும் கால தாமதமாகி கொண்டே தாங்க இருக்கும். இன்று நடக்கும், நாளை நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உயர்கல்வி, சொந்த தொழில்கள், வெளிநாட்டு பயணங்கள் போன்ற உயரிய கனவுகள் அனைத்தும் இழுப்பறியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடிக்க ஆரம்பித்தது. மற்றவங்க மிக எளிதாக தங்களுடைய இலக்குகளை அடையும் போது நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்களை சந்திக்க வேண்டும் என்ற விரக்தி உங்களுடைய மனதை ஆட்கொள்ளவும் வைத்தது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன கவலைகளும் சின்ன சின்ன துக்கங்களும் ஏற்பட்டு உங்களுடைய மனதை அது சுக்குநூறாகவே உடைக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் ஆண்களோ பெண்களோ பரவாயில்லை. ஆனால் நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா, உண்மையா இருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அது மட்டுமல்லாம நான் ஏதேனும் போய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு
நல்ல ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுக்கு வாக்கு மற்றும் செய்தி தகவல் ஸ்தானமான 3ஆம் வீட்டிற்கு சுபக்கிரகங்களின் பார்வை விழுவதால் நீண்ட நாட்களாக நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் நல்ல செய்தி உங்களை தேடி வரப்ப ஆரம்பிக்கும். அது உத்தியோக உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ கடிதமாகவோ, நீதிமன்ற வழக்குகள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியாகவோ, அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுப காரியங்கள் சார்ந்த மகிழ்ச்சியான காரியங்களாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளாக மட்டுமே தங்க இருக்கும். அதனை பார்த்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுமே சந்தோஷப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு தகவலாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். காது குளிர நீங்கள் கேட்க போகும் அந்த ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களின் ஒட்டுமொத்தமான குடும்பத்தையும் ஆனந்த கண்ணீரில் நனைய வைத்து வீட்டில் பெருகக்கூடிய கொண்டாட்ட சூழலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து எதிரிகள் விலக்கி விடுவார்கள். சத்ரு நாசஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுவதால் உங்களுக்கு பின்னால் சதி திட்டங்களை தீட்டிய ரகசிய எதிரிகளும் உங்களின் முன்னேற்றங்களை கண்டு பொறாமைப்பட்ட துரோகிகளும் தங்களின் பலத்தை இழந்து உங்களுக்கு முன்னால் மண்டியிடவும் ஆரம்பிப்பார்கள். உங்களை எதிர்க்க நினைத்தவர்கள் தாங்களாகவே உங்களை விட்டு ஓடி ஒளியவும் ஆரம்பிப்பாங்க. அவர்கள் செய்த சதி வலைகளிலே அவர்கள் சிக்கவும் ஆரம்பிப்பார்கள். உங்களை சுற்றி இருந்த அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் ஒளிந்து உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்ற ஒரு மாபெரும் பாதுகாப்பு வளையத்தை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அடுத்ததா உங்களுக்குள்ள பொற்காலமானது தொடங்கிவிடும். தனுசு ராசியினரின் லக்னமும் அதன் அதிபதியான குரு பகவானும் தங்களின் முழுமையான ராஜயோக ஆற்றலை வெளிப்படுத்த தொடங்கவும் ஆரம்பிப்பார்கள். உங்கள் வாழ்வின் மிக உன்னதமான பொற்காலம் இதோ அதிகாரப்பூர்வமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகுது. இதுவரை நீங்கள் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் கண்ணீர் துளிகளுக்கும் முடிவுகள் வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கை புத்தகம் ஒரு புதிய தங்க பக்கத்தை திறக்கப் போகிறது. அந்த ஒரு தங்க பக்கத்தினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. நினைத்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். பொருளாதாரம், குடும்பம், தொழில், ஆன்மீகம் என வாழ்வின் அனைத்து தளங்களிலும் நீங்கள் சிகரத்தை தொட்டு ஒரு மாபெரும் சக்கர மர்த்தியை போல வாழ வைக்கும் பிரபஞ்சத்தின் பேரதிர்ஷ்ட காலம் இதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உறவினர்கள் மூலமா உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களும், இதுவரைக்கும் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு எதிரிகளாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க. நிபுணர்களின் ஆலோசனைகளை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அதனால தேவையில்லாத வேலைகளை நீங்க செய்யக்கூடாது. உங்களுக்கு தெரிந்த வேலைகளை மட்டும் நீங்க தொடங்குங்க. அது தொழிலாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. எனவே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய, அதாவது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றீர்கள் என்றால் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் எல்லாமே அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேடல்கள் அதிகரித்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. அதுவும் உங்களுக்குள்ள நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு புதிய பார்வையாளராக நீங்கள் இருப்பீன். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அது மட்டுமல்லாம நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நல்ல ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுக்கு வாக்கு மற்றும் செய்தி தகவல் ஸ்தானமான 3ஆம் வீட்டிற்கு சுபக்கிரகங்களின் பார்வை விழுவதால் நீண்ட நாட்களாக நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் நல்ல செய்தி உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். அது உத்தியோக உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ கடிதமாகவோ, நீதிமன்ற வழக்குகள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியாகவோ, அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுப காரியங்கள் சார்ந்த மகிழ்ச்சியான காரியங்களாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளாக மட்டுமே தங்க இருக்கும். அதனை பார்த்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுமே சந்தோஷப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு தகவலாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். காது குளிர நீங்கள் கேட்க போகும் அந்த ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களின் ஒட்டுமொத்தமான குடும்பத்தையும் ஆனந்த கண்ணீரில் நனைய வைத்து வீட்டில் பெருகக்கூடிய கொண்டாட்ட சூழலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து எதிரிகள் விலக்கி விடுவார்கள்.
சத்ரு நாசஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுவதால் உங்களுக்கு பின்னால் சதி திட்டங்களை தீட்டிய ரகசிய எதிரிகளும் உங்களின் முன்னேற்றங்களை கண்டு பொறாமைப்பட்ட துரோகிகளும் தங்களின் பலத்தை இழந்து உங்களுக்கு முன்னால் மண்டியிடவோ ஆரம்பிப்பார்கள். உங்களை எதிர்க்க நினைத்தவர்கள் தாங்களாகவே உங்களை விட்டு ஓடி ஒளியவோ ஆரம்பிப்பாங்க. அவர்கள் செய்த சதி வலைகளிலே அவர்கள் சிக்கவோ ஆரம்பிப்பார்கள். உங்களை சுற்றியிருந்த அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் ஒளிந்து உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்ற ஒரு மாபெரும் பாதுகாப்பு வளையத்தை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அடுத்ததா உங்களுக்குள்ள பொற்காலமானது தொடங்கிவிடும். தனுசு ராசியினரின் லக்னமும் அதன் அதிபதியான குரு பகவானும் தங்களின் முழுமையான ராஜயோக ஆற்றலை வெளிப்படுத்த தொடங்கவோ ஆரம்பிப்பார்கள். உங்கள் வாழ்வின் மிக உன்னதமான பொற்காலம் இதோ அதிகாரப்பூர்வமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகுது. இதுவரை நீங்கள் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் கண்ணீர் துளிகளுக்கும் முடிவுகள் வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கை புத்தகம் ஒரு புதிய தங்க பக்கத்தை திறக்கப் போகிறது. அந்த ஒரு தங்க பக்கத்தினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. நினைத்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். பொருளாதாரம், குடும்பம், தொழில், ஆன்மீகம் என வாழ்வின் அனைத்து தளங்களிலும் நீங்கள் சிகரத்தை தொட்டு ஒரு மாபெரும் சக்கர மர்த்தியை போல வாழ வைக்கும் பிரபஞ்சத்தின் பேரதிர்ஷ்ட காலம் இதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உறவினர்கள் மூலமா உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களும், இதுவரைக்கும் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு எதிரிகளாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க. நிபுணர்களின் ஆலோசனைகளை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அதனால தேவையில்லாத வேலைகளை நீங்க செய்யக்கூடாது.